நல்ல வேலை பண்ண மீச்சி. எல்லாம் உன்கிட்ட கத்துக்கிட்டது தான் யோஸ்ரின். ஒன்ன சேர்த்து கலக்கிட்டோம். என்னத்த கலக்குனீங்க? என்னது, ஏன் இப்படி கோவப்படுறாங்க? நீ எதுக்கு கவலைப்படாத மீச்சி. ஏய், யார பயமுறுத்த பாக்குறீங்க? மரியாதையா நடங்க, அதிகாரிகள் கிட்ட போகலாம். ஆமா ஆமா, புரிஞ்சு போச்சு. அவங்க குடுக்கறேன்னு சொன்ன அந்த சன்மானத்துக்காக தான் இப்படி எல்லாம் பண்றீங்களா? இது உங்களுக்கு தப்பா தெரியலையா? ஹரி ஹரி, கோபப்படாதீங்க, நாங்க சும்மா தான் விளையாடணும். நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. ஆமாமா. கிளி 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 கிளி. இந்த விளையாட்டு நல்லா இருக்குல்ல மிச்சி? சைலண்டா காலி ஆடலாமா? சதிக வரத மாதிரியே போ மிச்சி. யோஸ்ரின், மிச்சி யோஸ்ரின், மிச்சி. கொஞ்சம் விட்டா போதுமே, நம்ம கிட்டயே வேலையை காட்டிடுவாங்க. நானோ காக்கா வந்துட்டாங்க. ஷின்சான் நீயா? ஓ நனாக்கோ, நானோ காக்கா. என்ன மன்னிச்சிரு. அவங்களை கண்டுபிடிச்சாச்சு, வாங்க போலாம். வாங்க சீக்கிரம். ஷின்சான் வா, இங்க இருந்து போயிடலாம். ஏய், என்னங்க எங்க ஓடுங்க, நில்லுங்க. விடக்கூடாது, ஏதாவது ஒண்ணு பண்ணியாகணும். நில்லுங்க, உங்களை விட மாட்டோம். நில்லுங்க, எங்க ஓடினாலும் விட மாட்டோம். மரியாதை நில்லுங்க. விட மாட்டோம். இங்க பாரு, அந்த குடும்பம் இங்கதான் எங்கயோ சுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. நிஜமாவா சொல்றீங்க? அவங்கள புடிச்சு கொடுத்தா சன்மானம் கிடைக்குமா? வா, இந்த பக்கம் வாங்க. நொஹாரா குடும்பத்தை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறோம். நொஹாரா குடும்பம் அவங்க வீட்டை அப்படியே விட்டுட்டு எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அச்சச்சோ, நம்ம வீடு. அடடா, இப்பதான் ஞாபகம் வருது. இது ஆக்ஷன் காமன் பாக்குற நேரமாச்சே. கூடிய சீக்கிரமே அவங்களை ஷின்சான், உனக்கு நேரம் காலமே கிடையாதா? இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது எதுவும் ஆகல மிமிக்கோ. புண்பட்ட என்னுடைய மனசை நான் ஆக்ஷன் காமன் பார்த்துதான் எப்பவும் ஆத்திப்பேன்பா. இந்த நிகழ்ச்சிக்கு நடுவுல உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக வந்திருக்க குழந்தைகளே. இதோ இவனோட முகத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவனோட பேர் தான் ஷின்சான் நொஹாரா. இவன் ரொம்ப பயங்கர பையன். இவனால உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துக்கே ஆபத்து இருக்கு. அதனால பிரச்சனை கொடுக்கிற இந்த ஷின்சானை நாம எல்லாரும் சேர்ந்து பிடிக்கலாம். பார்த்தல்ல, இதுக்கு தான் அப்பவே சொன்னேன். கேட்டியா நீ? இரு. எங்க கம்பெனில பணியாற்ற ஹாரி நொஹாரா மேல அதிக குற்றங்கள் சாட்டப்பட்டு இருக்கிறதுனால அவரை கம்பெனில இருந்து நீக்கிறத அதிகாரப்பூர்வமா தெரிவிச்சுக்கிறோம். நாங்க பிசினஸ்ல ரொம்ப நேர்மையானவங்களா இருப்போம். எல்லாரும் தேடிட்டு இருக்க ஹாரி நொஹாராவோட ஆபீஸ்ல கூட வேலை பார்த்த காவாகுச்சின்ற ஸ்டாஃப் கிட்ட அவரை பத்தி நம்ம கேட்கலாம். நான் அவர் கூட வேலை பார்த்தவன்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு அவமானமா இருக்கு. அவர் ரொம்ப நல்லவர்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா இப்படி பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா ரொம்ப நல்ல. இப்ப என்ன ஆச்சுன்னா ரெண்டு பேரும் இப்படி அதிர்ச்சியில உறைஞ்சு போய் கிடக்குறீங்க. இப்படி இருந்தீங்கன்னா எப்படி நாம இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்க வேண்டாமா? இப்படி இருந்தா நம்ம மாட்டிப்போமே. எப்படி இதுல இருந்து தப்பிக்கிறது? அவங்களை பிடிச்சிட்டு போன்னு அதிகாரிங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி சரி, ஒழுங்கா நடந்து வாங்க ஹாரி. நான் ஒழுங்கா தான் நடந்து வந்துட்டு இருக்கேன், நீ ஒழுங்கா போ.